ரைட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்தில் டெல்லிக்கு போன முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காம ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலும் எழும்ப செய்யுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லிக்கு விஜய் அவர்கள் போனாரு, கோரிக்கைகளோட போனாரு. ஏன்னா ஒவ்வொரு முதலமைச்சர்களும் பதவியேற்றா மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறது வழக்கம். அதன் பேஸ்ல போனாரு. ஆனா போனவரு மோடியை சந்திச்சாரு, நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு, அமித்ஷாவை சந்திக்கல. ஏன்னா அவரு போட்ட பிளான் என்னன்னா, மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்களை சந்தித்த பிறகு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே இவங்களை எல்லாரும் சந்திக்கிறத தான் பிளான் போட்டிருந்தாரு. இவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சோடனே காங்கிரஸ்காரங்க எல்லாம் ரொம்ப துள்ளி குதிச்சாங்க. தெருவுக்கு தெருவு வழி நெடுக என்ன பண்ணாங்க, ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்னா கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி பல விஷயங்கள் போட்டோக்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா பேனர் மூலியமா தெரிக்க விட்டாங்க. சோ விஜய் வராருப்பா ராகுல் காந்தியை சந்திக்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த பேனர்கள்லாம் பயங்கரமா தெரிக்க விட்டாங்க. சோ இதனால கடும் கோபத்துல அமித்ஷா அவர்கள் இருந்தாரு அப்படின்னு பேசப்படுது. மோடி கிட்டையும் இந்த விஷயங்கள் பகிரப்பட்டதாகவும், சோ அதனால அவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் அப்படின்னும் பொழுது அந்த சந்திப்பு ஒரு லேசான ஒரு சந்திப்பா தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம பாஜக சைடுல இருந்து அவருக்கு விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பிரஷர், நீங்க காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க கூடாது அப்படின்னு பயங்கரமான ஒரு பிரஷர் கொடுக்கப்பட்டதாகவும் இங்க தகவல் இருக்கு. அமித்ஷா அவர்கள் கடும் கோபம் கொண்டதுனாலதான் அமித்ஷா கூட சந்திப்பை வந்து என்ன பண்ணல, அவர் வந்து ரத்தம் பண்ணல, ஆனா டைமும் கொடுக்கல அப்படின்னு பேசப்படுது. இன்னும் சொல்ல போனா விஜய் தரப்புல இருந்து தான் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க முடியல அப்படின்னு ரத்து செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா இந்த முதலமைச்சர் சித்தராமையா பதவி ராஜினாமா பண்றாரு, டி.கே. சிவகுமார் முதலமைச்சரா பதவிக்கிறார். இந்த விவகாரம் இருக்கிறதுனால, இந்த டிஸ்கஷன் போடுறதுனால கர்நாடகாவில இருந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இங்க வருகை கொடுக்குறாங்க. அதனால இந்த சந்திப்பு வந்து தள்ளி போயிருச்சு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா விஜய் தான் காங்கிரஸ் தலைவர்களோட சந்திப்பை ரத்து செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் பாஜக கடுமையான நெருக்கடி கொடுத்ததுதான். அமித்ஷா அவர்கள் கோபம் கொண்டதுனாலதான் இவங்க வந்து விஜய் வந்து என்ன பண்ணாரு, காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கல அப்படின்னு. சோ பாஜக கொடுத்த அழுத்தத்துக்கு அடிபணிந்தாரா விஜய் அப்படின்னு கூட பலரும் என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்டுட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் போன விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை சமாதானப்படுத்துறதுக்கு போனாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்பதா செய்யுது. கொள்கை எதிரின்னு சொன்னாரு. கொள்கை எதிரி ஒரு கண்டிஷன் போட்டதுக்கே இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பயந்து அடிபணிந்து பின்வாங்கி இருக்கிறாரு. இதுக்கப்புறம் எப்படிப்பா இவர் செயல்பட போறார் போர்ஸா அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் மத்தியில எழும்பதான் செய்யுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க காங்கிரஸ் தாவேகாவுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தேர்தல் ரிசல்ட் வந்த அடுத்த செகண்ட் காங்கிரஸ் திமுக அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு நன்றி கூட சொல்லாம அப்படியே என்ன பண்ணாங்கன்னா தாவேகா அலுவலகத்துக்கு போயிட்டு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், ஆட்சியில் அதிகாரம் நம்ம பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு நிபந்தனையோடு என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. சோ காங்கிரஸ் உள்ள வந்ததுனால பாஜக இங்க தாவேக்காவை ஆக்குபேட் பண்றதுக்கு இடம் இல்லாம போயிருச்சு அப்படின்ற ஒரு கோபம் பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, பாஜக அதிமுகவை வச்சு இங்க காய்களை நகர்த்துறதுக்கு பக்காவா பிளான் போட்டிருந்ததாகவும், அதற்கு இடையூறா காங்கிரஸ் உள்ள வந்ததுல விஜய் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கோபமும் இங்க எழும்பதான் செய்யுது அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நீங்க அதிமுக அப்படின்றது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 47 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இன்னும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பாமக 5, அமமுக 1, பாஜக 1, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி வரைக்கும் 54 இடங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்தது. சோ இந்த 54 பிளஸ் இவங்க 108 2 பேரும் இணைஞ்சு இங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு பாஜக ஒரு பிளான் போட்டாங்க. ஆனா இத முழுக்க முழுக்க தவிடுபடியாக்குறதுக்கு காங்கிரஸ் அங்க முந்தி கொண்டதுனால, காங்கிரஸை விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இங்க 2 பேருக்கு பயங்கரமான ஒரு கேப்பும் கடும் கோபமும் பாஜகவுக்கு இருந்ததா சொல்லப்படுது. அந்த நீட்சியா இவர் என்ன பண்றாரு, மரியாதை நிமித்தமா பிரதமர் மோடியை சந்திக்க போனாலும் உள்துறை அமைச்சரை மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுக்கு இவர் டைம் கேட்டிருக்கிறார் விஜய் அவர்கள். ஆனா அமித்ஷாவிடம் இந்த சந்திப்பு ரத்து செய்யவும் படல, அட் சேம் டைம் அவருக்கு டைமும் ஒதுக்கப்படல.
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல கோபமா இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இங்க அமித்ஷா கிட்ட இருந்து பிரதமர் மோடிக்கு விஷயம் போயிருக்கு. இங்க பாருங்க, காங்கிரஸ் தலைவர் கூட இவர் எப்படி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, போட்டோ எடுத்திருக்காரு, பேனர் ஃபுல்லா ஒட்டிச்சிருக்காரு, இங்க வந்து காங்கிரஸை சந்திக்க போறாங்களாம் அப்படின்றது பயங்கரமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறதாகவும் ஒரு அந்த வட்டார தகவல் சொல்லப்படுது. அதன் பேர்ல மோடி அவர்களும் விஜய்க்கு ஒரு பெரிய கண்டிஷன் போட்டிருக்காரு, நீங்க சந்திக்க கூடாது அப்படின்னு. அதனால தான் இவரு மோடியும் நிர்மலா சீதாராமனை மட்டும் அவர் சந்தித்து விட்டு காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காம ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது ரொம்ப பேசும் பொருளாவே இருக்கு. நீங்க டெல்லி வரைக்கும் போயிட்டீங்களே, ஏன் நீங்க காங்கிரஸ் தலைவர்களை போயிட்டு சந்திக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோனியா காந்தி அவர்கள் வெயிட் பண்ணியிருக்கிறாங்களாம், ராகுல் காந்தி வெயிட் பண்ணியிருக்கிறாரு, கார்கேவும் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா விஜய் தான் இந்த சந்திப்பை ரத்து செஞ்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. இதற்கு பாஜக பயங்கரமான ஒரு பிரஷர் போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமித்ஷா தரப்புல இருந்து கடும் கோபத்தோடு அவர் பயங்கரமான ஒரு பிரஷர் போட்டதுனாலதான் விஜய் பின்வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா காங்கிரஸ் தரப்பு இதை முழுக்க முழுக்க என்ன பண்ணிருக்கிறாங்க, மறுத்து இருக்கிறாங்க. இல்லங்க, இங்க வந்து கர்நாடகா இஷ்யூ இருந்ததுனாலதான் நாங்க இது பண்ணல, இல்லாட்டி நாங்க சந்திச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எதுவா இருந்தாலும் பல அரசியல் இங்க ஒரு மர்மமாவே சுத்திக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல பல விஷயங்கள் மர்மமாவே போயிட்டு இருக்கு. இதற்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா விஜய் ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கணும். டெல்லியில பிரஸ் மீட் என்ன பண்ணல, கொடுத்துருக்கல, பத்திரிகையாளர்ல கேட்டிருக்கிறாங்க, கையை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, அசைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு முதலமைச்சரா நீங்க பொறுப்பேற்ற பிறகு இன்னமும் பிரஸ் சந்திக்க மாட்டீங்கன்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன் விஜய் அவர்கள் பிரஸ் இதுவரைக்கும் சந்திக்க மாட்டேங்கிறாரு? நீங்க அரசியல் கட்சி தலைவரா இருக்கும் பொழுதுதான் நீங்க பிரஸ் சந்திக்கல, ஆனா இப்ப நீங்க சந்திச்சிருக்கலாமே, ஏன் சந்திக்க மாட்டேன்றீங்க? நீங்க நாட்டினுடைய முதலமைச்சருங்க, அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏங்க வந்து சந்திக்க மாட்டேன்றீங்க, பிரஸ்ஸை பார்த்தால ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதனால பிரஸ்ஸை வந்து சந்திக்கல அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சி நியூஸ் போட்டிருக்கு. அந்த தனியார் தொலைக்காட்சி கூட அரசு கேபிள்ல கட் பண்ணி இருக்கிறதாகவும் பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசல் பரசலா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இல்ல விஜய் ஆட்சியில அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க அடிப்படுது. ஸோ எப்படியா இருந்தாலும் விஜய் காங்கிரஸை சந்திக்காம இருந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாஜக கொடுத்த பிரஷர் அப்படின்னு பேசப்படுது. இதை பத்தியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.